உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். 12 ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த மாற்றத்தை கொடுப்பாரு, என்ன விஷயங்களை செய்ய போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான்னா யார் அப்படின்னு கேட்டால், குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் காரணமானவர் குரு தான். திருமணம் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், குழந்தை பேர் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, அந்தஸ்து, அரசாங்க வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், பண வசதி, சுகமான வாழ்க்கை, எல்லாத்துக்கும்கான காரகர் இந்த குரு பகவான் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப விமர்சையாக சொல்கிறோம். அந்த குரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாற்றம் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. உங்கள் ஜாதகத்திலே குரு நல்லா இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லாத போதும் கூட ராசிக்கு நல்ல இடத்துல வரும்போது நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குறார். அதே நேரத்தில் சில நெகட்டிவான விஷயத்தையும் கொடுப்பார். அதே போல் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும். என்ன சில ராசி என்பர்களுக்கு இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும். அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த சிம்மம் அப்படின்னா சிங்கம் மாதிரி, காட்டுக்கே ராஜா, வீட்டுக்கே நீங்கள் தான் ராஜா, எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. நல்ல நிர்வாக திறமை, ஒரு பொறுப்பான பதவியை வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பொறுப்பான வேலையை செய்வீங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள், கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள், நேரத்திற்குள் குறித்த நேரத்துக்குள் செய்து முடிக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசி என்பவர்களாக இருப்பீங்க. அந்த கடமை அதிகமாக இருக்கும், ரொம்ப கண்ணியமாக இருப்பீங்க, சுய மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 11ஆம் இடத்துல குரு வர்றது மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள், அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, ராசியிலே கேது வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் இருந்தால் கூட இந்த 11ஆம் இடத்தில் குரு வருவது சிறப்பு. அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த சனி பயிற்சியும் இந்த கேதுவோடைய பயிற்சியும் சொல்ல போகுது. ஆனால் கண்டிப்பாக குரு கொடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். என்னென்ன விஷயத்தை செய்ய போகிறார் குரு பகவான்? முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாத்துலேயும் லாபம் இருக்கும். மெயினாக தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அஷ்டம சனியாக இருக்கட்டும், ராசியிலே கேதுவாக இருக்கட்டும், லாபம் வந்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சதை பாதுகாக்க போகிறீங்களா, இழக்க போகிறீங்களா, அதுதான் உங்கள் கையில் இருக்குது. அதை தான் இந்த அஷ்டம சனியும் கேதுவும் உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பணம் வருமானம் வரும். நிறைய விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிறைய முயற்சியால் வெற்றி. வேலை தேடக்கூடியவர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல் நான் முயற்சி பண்ணேன் நடக்கலை, வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்னு சொல்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சி பண்ணிங்கன்னா அது வெற்றி உண்டு. அதே போல் ஒரு இடம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. இடம் மாறணும், நான் ஒரு வீடு வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் சார், ஒரு இடம் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்,
இல்லை வேறு ஒரு இடத்துல வீடு கட்டிகிட்டு இருக்கேன், அங்கே பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அங்கே போய் வீடு பால் காய்ச்சி குடியிருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அமைப்பை, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. அதே போல் தைரியமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நிறைய சிம்மராசி என்பர்கள் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் மக நட்சத்திரம், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் ஒரு தீர்வு, ஒரு முடிவு, அதில் இருக்கக்கூடிய சண்டைகளில் ஒரு முடிவு வரும். உங்களுக்கு பூர்வீக சொத்து வரும், பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லை பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை விற்றுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நிறைய சிம்மராசி என்பவர்கள் லேட் மேரேஜ் தான் நடக்கும். அந்த லேட் மேரேஜ் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி கல்யாணம் பண்ணணும், அக்கா கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பது. அதெல்லாம் பொறுப்பெல்லாம் சுமந்து முடிக்கும்போது வயசு 30,000 35 வயசு ஆயிரும். அப்போ தான் தேடவே ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய ஆசை இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், நீண்ட காலமாக திருமணமாகி பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு, 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு. அதே போல் நிறைய சிம்மராசி என்பவர்கள் காதல் செய்யக்கூடியவர்கள், நான் காதல் பண்ணேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வீட்டு சம்மதத்துடன் திருமணம், காதலில் தோல்வி அடைந்தவர்களுக்கு வெற்றி. அதே போல் காதல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் போய் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே வரும். அதற்கான அமைப்புகள்லாம் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது நிவர்த்தி ஸ்தானம் சொல்லுவோம். அந்த நிவர்த்தின்னு சொல்லும்போது கடனுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வருது, கடன் நிவர்த்தி. அதே போல் வெளிநாடு சம்பந்தமான பயணம், அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், படிப்புக்காக பயணமாக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்புக்காக பயணமாக இருக்கலாம். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ஒரு இடம். பர்மனெண்ட்டாக நான் போய் செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிஆர் க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் வெளிநாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியாக இருக்கக்கூடியவர்கள் பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அங்கே ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். அந்த கெட்ட பேர் நீங்கள் பண்ணலை, உங்களால் கிடையாது, நீங்களும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, உங்களை தப்பாக சொல்லிட்டோன்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கேயே ஒரு பதவியை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பதவிகள் மூலமாக சம்பள உயர்வு, நல்ல வெளிநாட்டிலே நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு, படித்து முடித்து விசா முடிய போகுது சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே பேர் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு விற்கக்கூடியவர்களுக்கு விற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு ராஜாவாக இருக்கும்போது எப்படி இருக்கும், யாராவது ஒருத்தர் உங்களை தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ராஜா ஆகும்னு நினைக்க தான் செய்வாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ரொம்ப சாதாரணம். அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஐயோ இது என்னடா ஒரே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள்லாம் சரியில்லை உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலாம் வந்திருக்கும். சில கெட்ட பேர்லாம் அவதூறுகள்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அவதூறுலேருந்து வெளில கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே காலாகாலமாக ஒரு உயர் பதவியில் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும், நல்ல அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசாங்க வேலைவாய்ப்பு, பேங்க்கில் ஒரு நல்ல பொசிஷன், கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாமே அந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிச்சு அந்த கவர்மெண்ட் வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல பேர், வெகுமதி, டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த அஷ்டம சனி ராசியிலே கேது வர்றது, நீங்கள் எல்லாமே நடந்தால் கூட
ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தார் போல் குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதே போல் தசாபுத்தி முக்கியமான காரணம். ஒரு அசுப கிரகத்தின் தசாபுத்தி இல்லை, சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது தசாபுத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது. அவங்கவுங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.